எப்போதெல்லாம் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகின்றார்களோ, எப்போதெல்லாம் இலங்கையிலே தமிழர்கள் தாக்கப்படுகின்றார்களோ, அப்போதெல்லாம் களத்திலே முதல் அமைப்பாக முதல் கட்சியாக நின்று களம் காணுகின்ற ஒரு மாபெரும் பேரியக்கம் தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக சட்டமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் இலங்கைக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் சக்தி எது என்று சொன்னால் அது மனிதநேய மக்கள் கட்சி என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள். சட்டமன்றத்திலே இலங்கை அதிபர் ராஜபக்சேயை விசாரிக்க வேண்டும், ஐநா சபையில அவருக்கு மனித உரிமை அமைப்பின் மூலமாக விசாரித்தவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இன்றைக்கு 5 தமிழர்கள் ராமநாதபுரம் தமிழ் தங்கச்சி மரத்தை சேர்ந்த 5 தமிழர்கள் 2011ஆம் ஆண்டு அவர்கள் எல்லையை தாண்டி மீன்பிடித்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் மீது ஒரு பொய்யான வழக்கை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்றார்கள். ஆனால் அதனுடைய குற்றப்பத்திரிகையை கொழும்பு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்றார்கள். வழக்கை ஒரு இடத்திலும் குற்றப்பத்திரிகையை இன்னொரு இடத்திலும் தாக்கல் செய்து ராஜபக்சே கொலைவெறி வெடித்த அந்த ராஜபக்சே மனித மாமிசத்தை தின்னக்கூடிய அந்த ராஜபக்சே எழுதி கொடுத்த அந்த தீர்ப்பை கொழும்பு நீதிமன்றம் இன்றைக்கு தமிழர்களுக்கு 5 தமிழர்களுக்கு இன்றைக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிற சொன்னால், கடந்த தேர்தலிலே இந்த பாசிச பாரதிய ஜனதாவை தலையில் தூக்கி ஆடிக்கொண்டிருந்த தமிழ் கட்சிகளே, எங்கே சென்றீர்கள்? இன்றைக்கு நீங்கள் எங்கே உங்களுடைய சத்தம், எங்கே உங்களுடைய போராட்டங்கள், எங்கே உங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள்? அங்கே 5 தமிழர்கள் சிறையில் என்றைக்கோ தூக்கி என்று வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குடும்பங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். 2000 தமிழர்கள் வீதியில் வந்து போராடினால் இந்த தமிழக அரசு அவர்கள் மீது வழக்கு தொடுக்கின்றது. தமிழக அரசு உண்மையிலேயே உனக்கு இந்த தமிழர்கள் மீது பாசம் இருக்குமேயானால், தமிழர்கள் மீது அக்கறை இருக்குமேயானால் உடனடியாக கூட்டணி தமிழக சட்டமன்றத்தை முதல் தீர்மானமாக இலங்கையிலே இன்றைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தமிழர்களுக்கு எதிரான தூக்கு தண்டனை நிறுத்த கோரி நம்முடைய மத்திய அரசை, நம்முடைய முதலமைச்சர் தான் ஒரு காலத்தில் இந்த மோடியை கூப்பிட்டு 40 விதமான ஐட்டத்தை போட்டு விருந்து போட்டாங்க என்பதையும் இந்த தமிழக மக்கள் மறந்து இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மோடிக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். கொடுத்து இன்றைக்கு இந்த தூக்கு தண்டனைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் சொன்னால் இந்த நரேந்திர மோடியுடைய முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார். நீ ஆட்சி பொறுப்பில் ஏறுகின்ற நேரத்தில் நீ அந்த ராஜபக்சேயை அழைக்காமல் புறக்கணித்திருந்தால் அன்றைக்கே அவனுக்கு பயன் பிறந்திருக்கும். இந்தியா நம்மை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. இனிமேல் தமிழர்கள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இலங்கையை பயந்திருக்கும். நீ சிகப்பு கம்பளம் விரித்து ராஜபக்சேவை அழைத்து விருந்து கொடுத்து அனுப்பினாயே, அது மட்டுமல்ல அந்த ராணுவ அதிகாரி அழைத்து நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி மாளிகையில விருந்து அளித்து கௌரவித்து ஸ்டாம்பை வெளிகின்றாயே. தமிழர்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் இந்த பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி இவ்வளவு சந்தோஷப்படுகின்றது, இவ்வளவு பணிகளை செய்கின்றது. தமிழக மக்களே தெரிந்து கொண்டீர்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதாவுடைய மத்திய அரசு எந்த அளவிற்கு தமிழர்களுக்கு எதிராக மீனவர்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எச்சரிக்கிறோம் மத்திய அரசிற்கு. எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த 5 சகோதரர்களையும் 5 மீனவர்களையும் விடுதலை செய்வதற்கு நம் தமிழ் தேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வருவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய போராட்டங்கள் தமிழகத்திலே மூலை முடக்குகள் எல்லாம் நடைபெறும். அவர்களை மீட்கின்ற வரையில் மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஓயாது 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 என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க. தங்கச்சி மடத்தை சார்ந்த 5 மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை கண்டித்து இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கிற எங்களுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களே, மனித மக்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, ஆற்றல் மிக்க மனித மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களே, தோழமை கட்சி சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை குறித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து முழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் ஏற்கனவே 600 மீனவர்கள் செத்து மிதந்து வந்த போது இங்கே உலக தமிழினத்திற்கே நான் தான் தலைவன் என்று சொல்லிக் கொண்ட தமிழின தலைவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உன்னிப்பாக வரைக்கும் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த காலத்திலே ஒரு பெண்மணியுடைய ஆட்சி நடந்தது. இன்றைக்கு வேலும் வாளும் தாங்கிய ஒரு வீர சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இவருடைய வீரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை மனிதநேய மக்கள் கட்சி உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய திராவிட கட்சியினுடைய முகத்திரை எதிர்காலத்திலே கழிக்கப்பட்டுவிடும். மனிதநேய மக்கள் கட்சி புறப்பட்டு விட்டது. நீங்கள் ஏமாற்றிய காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இனத்தை காப்பதற்கு தயாராகுங்கள். இல்லை என்றால் இங்கே உங்களை மக்கள் மத்தியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு மனிதநேய மக்கள் கட்சி ஒரு சிறிதளவிலும் தயங்காது. 60 ஆண்டு காலத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய திராவிட கலாச்சாரம் தேவையில்லை என்று சொல்லி சொல்வதை விட செயலில் காட்டிக் கொண்டிருக்கிற இந்த வீர சிங்கங்களோடு தோழமை நான் வந்திருக்கிறேன். எதிர்காலத்திலே மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானிக்கும். உங்களுடைய வேஷம் எடுபடாது. ஏற்கனவே நீங்க எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். என்ன சொன்ன? தமிழ்நாடு இந்தியாவோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தாத. ஆனா நாங்க கேட்க ஆரம்பிச்சோம்னா தாங்க பலவற்றவர்களாலும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக தோன்றுகின்றேன். ராமநாதபுரம் தொகுதி தங்கச்சி மடத்தை சேர்ந்த 5 மீனவர்களுக்கு அநீதியாக வழங்கப்பட்டிருக்கின்ற தூக்கு தண்டனைக்கு எதிராக அந்த 5 தமிழர்களை காப்பாற்ற வலியுறுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் பேரியக்கமான மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த இலங்கை தூதரக முற்றுகை போராட்டத்தினுடைய தலைவர் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் அவர்களே, இந்த நீதிக்கான போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் தமிம் அன்சாரி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே இந்திய அரசினுடைய பாசிச சிந்தனை குறித்தும் ராஜபக்சேவினுடைய பாசிச சிந்தனை குறித்தும் இங்கே வலுவான செய்திகளை உங்கள் மத்தியிலே வைத்து விடை பெற்றிருக்கக்கூடிய ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா, மண்ணை செல்லைச்சாமி உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களினுடைய பொறுப்பாளர்களே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய சகோதரர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, தங்கச்சி மடத்தினுடைய மீனவர்கள் 5 பேரை மீன் பிடிக்க சென்றவர்களை போதை மருந்து கடத்தியதாக சொல்லி பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து 3 ஆண்டுகளில் விசாரணை என்பதாக ஒரு நாடகத்தை நடத்தி இன்றைக்கு அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது கொழும்பு நீதிமன்றம். இன்றைக்கு அதற்கு எதிராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய மீனவ பகுதிகள் இன்றைக்கு கிளர்ந்து வந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, நாகை என்று கடலோர மாவட்டங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை தன்னுடைய கைகளை எடுத்து அந்த மீனவர்களை மீட்பதற்காக களம் கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய அதே வேளையில் தமிழக அரசுகளை தலையிட வேண்டும். தமிழக அரசு இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும், சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்றைக்கு வலுவாக ஊடகங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி இன்றைக்கு அது பரவி வருகிறது. நாம் அன்றைக்கே சொன்னோம், பிஜேபி காரன் நடிக்கிறான், இவனை நம்பாதீங்க, இவனுக்கு ரகசிய பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது என்று நாம் தமிழகத்தை முழங்கினோம். காங்கிரஸை விட ஆபத்தானவன் இவன் என்பதை நாம் சொன்னோம். காங்கிரஸ் தான் துரோகம் செய்து
பேசினது காங்கிரஸை ஒழிப்பதே எங்களுடைய வேலை என்று பிஜேபியோடு ஒரு சிலர் இங்கே கூட்டணி வைத்தார்கள். விஜயகாந்த் தொடங்கி ஈழத்தமிழர்களுடைய உயிரே என்னுடைய உயிர், ஈழத்தமிழுடைய உயிரே என் உணர்வே என்னுடைய உணர்வு என்று கருப்பு துண்டை போட்டுக் கொண்டு முழங்கக்கூடிய வைகோ அவர்களோடு சென்றார். எத்தனை தலைவர்கள் ராமதாஸ் பின்தொடர்ந்தார். வைகோ ராமதாசுக்கு இந்த வரலாறுகள் தெரியாதா? எதற்காக இந்த சங் பரிவார இயக்கம் இந்த மண்ணிலே துவங்கியது? இந்தியாவில் அவருடைய கடந்த கால வரலாறுகள் என்ன, எதை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படை வரலாறு உங்களுக்கு தெரியாதா? இவன் இந்த தமிழகத்தினுடைய தமிழ் தேசியத்தையோ தமிழின உணர்வையோ மாநில உணர்வுகளையோ மதிக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள், மிதிக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். அதைதான் வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தோழமையோடு இருந்த ஜெயலலிதா அம்மையார் மோடியை அழைத்து விருந்து போட்டார் என்று சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர். அப்படி ஒரு தோழமை. பயங்கரமான படுகொலை நடந்த நேரத்திலேயே அங்கு நடந்த பதவியேற்பு விழாவுக்கு சென்றவர். அப்பேற்பட்ட ஜெயலலிதா அம்மையாரையே இன்றைக்கு சிறைக்கு போவதற்கு சர்வ சாதாரணமாக வழிவிட்டது மத்திய அரசு. எதற்காக? இங்க அதிமுகவை அழிக்கணும், பிஜேபியை இந்த இடையில வளர்க்கணும் அப்படின்ற திட்டம். அது மட்டுமல்ல, மராட்டியத்தில் மகாராஷ்டிரத்தில் 25 ஆண்டு காலம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்ல முடியாத பல்வேறு கொடூரமான வார்த்தைகளை சொல்லி முஸ்லிம்களை படுகொலை செய்த அந்த சிவசேனையை கடந்த தேர்தலில் கழட்டி விட்டுட்டான். இன்றைக்கு கூட்டணி வைக்கலாமா, அது எப்பேற்பட்ட கூட்டணி பேசிட்டு இருக்கிற ஒரு நிலைமை. எதற்காக? இதெல்லாம் பிராந்திய அளவில் இருக்கக்கூடிய உணர்வுகளை தகர்க்க வேண்டும். இந்த நாடு தனி தேசியங்களை பல்வேறு தேசியங்களை கொண்ட ஒரு நாடு என்பதை மறைக்க வேண்டும். ஒரே பாசிசம், பார்ப்பன பாசிசத்தை நாடு முழுக்க கொண்டு வர வேண்டும் என்கின்ற பிஜேபியுடைய சிந்தனை, சித்தாந்தம், திட்டம், ரகசியம் எல்லாம் தான். அதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான். எத்தனை வருஷம் தோழமையோட கூட்டணியோடு இருந்தாலும் எல்லாரையும் அழிப்பான். இங்க ஐயா பழநெடுமாறனுடைய இயக்கத்தை சேர்ந்த தோழர் இங்க குறிப்பிட்டார். மொழி பாசிசம், அருமையான வார்த்தை. மொழி பாசிசம் என்றால் என்ன? இந்தியை சமஸ்கிருதத்தை, இங்க செத்த மொழியை சமஸ்கிருதத்துக்கு பல கோடி ரூபாயை ஒதுக்கி இந்திய ஆதிக்கத்தை எல்லா மாநிலங்களிலும் திணித்து தமிழை அழிக்க, மற்ற மொழிகளை பிராந்திய மொழிகளை இங்கே சிதைக்க ஒரு பாசிச அரசு இன்றைக்கு மத்தியிலே அமைந்திருக்கிறது. அந்த பாசிச அரசு இன்றைக்கு ராஜபக்சே ஒரு தோழமையோடு இருக்கிறது. அன்றைக்கு சொன்னோம் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னோம், கேட்கல. முடிஞ்ச உடனே சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்ற உடனே வைகோ கருப்பு துண்டை கழுத்துல மாட்டிட்டு போய் நின்றார் டெல்லியில போராட்டம் பண்றாரு. என்ன பிரயோஜனம்? என்ன அதனால தீர்வு வரப்போகிறது? இன்றைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போறான். பாசிசத்தினுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி சொல்கிறார், நான் தான் சொன்னேன் அந்த போட்லாம் புடிச்சு வைக்க சொல்லி. எவ்வளவு திமிரு, எவ்வளவு தெனாவட்டோடு பேசுகிறார்கள் இந்த பார்ப்பனிய சித்தாந்தவாதிகள். எல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இங்கே அந்த உணர்வோடு போராடக்கூடிய இந்த தமிழ் சமுதாயத்தை, தமிழ் சொந்தங்களை சிதைக்கக்கூடிய, அவருடைய உரிமைகளை சிதைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறான். மாவட்டம் தோறும் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்த போறாங்க. மாவட்டம் தோறும் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் தமிழகத்தை இன்றைக்கு களம் அமைத்திருக்கிறார்கள். தமிழகம் அவருடைய டார்கெட்டுக்குள்ள இருக்குது, குறிவைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பாசிசத்துக்கு எதிராக திரள வேண்டிய காலகட்டம் நமக்கு திரண்டு கொண்டிருக்கிற காரணத்தால், நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற இந்த மீனவர்கள் யாரோ அல்ல, நம்முடைய தொப்பல் கொடி உறவுகள். அவர்களை மீட்கும் வரை ஓய மாட்டோம் என்பதை நிலைக்காட்டும் விடத்தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ எங்கோ ஒரு மீனவ பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு மீனவர்களுக்கான பிரச்சனை அல்ல அது. ஒட்டுமொத்த தமிழகத்துடைய உரிமையை இன்றைக்கு நிலைநாட்டக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் ஏதோ சாதாரணமாக நடந்து முடிந்து விட்டால் மத்திய அரசு அடிபணிந்து வராது. ஏன்னா ராஜபக்சேக்கும் நரேந்திர மோடிக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவருடைய செயலிலும் செயல்பாட்டிலும் சிந்தனையிலும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சி உண்டாக வேண்டும். அனைத்து மக்களும் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும். அதற்கான முதல் படியை தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி இந்த சென்னை மாநகரத்தை துவங்கி இருக்கிறது. இது விரிவடையும், இதோடு ஒடுங்காது. அந்த 5 மீனவர்கள் அல்ல, இனி ஒரு மீனவன் மீது கை வைப்பதற்கு ராஜபக்சே அரசு அஞ்ச வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கும் வரை
நம்முடைய போராட்டங்கள் தொடர வேண்டும். அதற்கான பணியினை தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி தமுக தொடர்ந்து செய்யும். சட்டமன்றத்திலும் நம்முடைய குரல் ஒலிக்கும், மக்கள் மன்றத்திலும் குரல் ஒலிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.